தவிக தலைவர் விஜய் நாமக்கல்லில் இன்றைய தினம் பிரச்சாரத்தில் ஈடுபடுகிறார். கூடுதல் தகவல்களை பெறுகிறார் எமது செய்தியாளர் ராஜகுமரன். ராஜகுமரன், இன்றைய தினம் நடைபெற இருக்கும் இந்த பிரச்சாரத்தில் விஜயை காண்பதற்காகவும் அவருடைய அந்த பிரச்சார உரையை கேட்பதற்காகவும் பல்லாயிரக்கணக்கான தவிக தொண்டர்கள் சுட்டெரிக்கும் வெயிலையும் பொருட்படுத்தாமல் குழந்தைகளுடன் காத்திருக்கக்கூடிய காட்சிகளை நம்மால் பார்க்க முடிகிறது. அவர்களுடைய மனநிலையும் எதிர்பார்ப்புகளும் என்னவாக இருக்கிறது ராஜகுமரன்? வெற்றி கழக தலைவர் வழக்கமாகவே ஒவ்வொரு மாவட்டத்திற்கும் சென்று பேசும் பொழுது அவருடைய உரைவீச்சு எவ்வாறு இருக்கின்றது என்பதை நாம் பார்த்து வருகின்றோம். ஏனென்றால் ஒவ்வொரு ஊரிலும் விஜய் பேசும் பொழுது இதுவரை அரசியல் கட்சி மேடைகளில் அரசியல் தலைவர்கள் பேசக்கூடிய அந்த வழக்கமான துணிகளிலிருந்து முற்றிலும் மாறுபட்டு ஒரு புதிய பாணியிலே விஜய் பேசுகின்றார். எளிய முறையிலே விஜய் அதை எளிமையான வார்த்தைகளை கொண்டு எல்லோருக்கும் புரியக்கூடிய வகையிலே, குறிப்பாக இளைஞர்களை உற்சாகப்படுத்தக்கூடிய விதமாக தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் பேசுவதை பார்க்க முடிகின்றது. விஜயினுடைய திரைப்படங்களிலேயே அவர் எப்பொழுதுமே ஒரு உற்சாகத்தோடு தான் நடித்திருப்பார். விஜயினுடைய திரைப்பட காட்சிகள் அனைத்திலும் விஜயை பொறுத்தவரை அவர் அந்த உற்சாகம் குன்றாமல் நடித்திருப்பார். அதே போன்றுதான் இப்பொழுது அவர் அரசியல் மேடைகளில் பேசும் பொழுதும் தன்னுடைய அந்த சுற்றுப்பயணம் தொடங்கக்கூடிய நொடியிலிருந்து தேர்தல் பரப்புரை வாகனத்தில் ஏறி அமர்ந்தது முதல் பேசி முடித்து அந்த நகரத்தில் இருந்து புறப்படக்கூடிய அந்த தருணம் வரை விஜய் தொடர்ந்து ஒவ்வொரு தொண்டரையும் நோக்கி ஆர்வத்தோடு புன்னகைத்தவாறு அவர்களுடைய அன்பை பெற்றுக்கொண்டு விஜய் பயணம் செய்யக்கூடிய காட்சிகளை பார்க்க முடிகின்றது. எனவே தவேக தலைவர் விஜயினுடைய இந்த முதல் கட்ட அரசியல் சுற்றுப்பயணம் என்பது அவர் மிக உற்சாகத்தோடு எதிர்கொண்டிருக்கின்றார். 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு மகிழ்ச்சியோடு அவர் இருக்கின்றார். எப்படியும் இந்த தேர்தலில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றோம் என்ற நம்பிக்கையோடு விஜய் காணப்படுகின்றார் என்பதை பார்க்க முடிகின்றது. இப்போது கூட விஜயினுடைய தேர்தல் பரப்புரை வாகனத்தை நாம் அருகில் நின்று பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். இது மேக்கல் நாயக்கன்பட்டி என்ற இடத்திலிருந்து பில்லுக்காடு என்று சொல்லப்படக்கூடிய கிராமத்தை ஒட்டி நிறுத்தப்பட்டிருக்கிறது. இந்த பில்லுக்காடு கிராமம் என்பது நாமக்கல்லில் இருந்து கிட்டத்தட்ட 20 கிலோமீட்டர் தூரத்திற்கு முன்பாக இருக்கின்றது. அந்த வாகனத்தின் அருகிலே நாம் நின்று கொண்டிருக்கின்றோம். விஜய் வந்தவுடன் இந்த வாகனத்தில் தான் ஏற இருக்கின்றார். பில்லுக்காடு பகுதியிலிருந்து மேக்கல் நாயக்கன்பட்டி வழித்தடம் வழியாக நாமக்கலை விஜய் சென்றடைய இருக்கின்றார். கிட்டத்தட்ட ஒரு 20-25 கிலோமீட்டர் தூரம் வரை அவருடைய வாகனம் செல்ல இருக்கின்றது. வழக்கமாக பேருந்துகள் 1 கிலோமீட்டர் தூரத்தை கடப்பதற்கு ஒரு 3 நிமிடங்களுக்கு உள்ளாகத்தான் ஆகும். விஜயினுடைய தேர்தல் சுற்றுப்பயணம் பேருந்து மட்டும் மிக தாமதமாகவே அங்கு கடந்து செல்கின்றது. பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.